இந்நிகழ்ச்சியை காணும் மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். கணினி அறிவியல் துறையில் தற்போது SAP வளர்ந்து வரும் துறையாக உள்ளது. அது குறித்து நம்மிடையே தகவல்களை தெரிவிக்க வருகை புரிந்துள்ள டாக்டர் ரவிசங்கர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், SAP குறித்து சில தகவல்கள் சொல்லுங்கள். SAP அப்படின்றது சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இது இப்போதைக்கு ஒரு பெரிய கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒருங்கிணைப்பாக பண்ணிவிட்டு டேட்டா பரிமாறுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் SAP. சரிங்களா? இது 1972 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி SAP அப்படின்றது. அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி 1992 முதல்ல ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாட்டா நிறுவனமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? டாட்டா நிறுவனத்தில் மற்ற நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் சைடு இருக்கும், மொபைல் சைடு இருக்கும். நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் பல இடத்துல தேங்கி இருக்கிறத எனக்கு ஒரு இடத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி இந்த ஒரு இயலாமை இருந்தது. SAP வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த லொக்கேஷனில் உங்களோட கம்பெனி இருந்தாலும் பிரான்ச்சஸ் இருந்தாலும் அந்த டேட்டாவை நான் ஷேர் பண்ண முடியும், ட்ரான்ஸாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது சென்னையில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பிரான்ச்சு சென்னையில் இருக்குது. அந்த டேட்டா எனக்கு டெல்லியிலையும் இருக்கும், சென்னையிலையும் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு டெல்லியோட இன்ஃபர்மேஷன் தெரியணும், டெல்லியில் இருக்கும்போது சென்னையோட இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா முன்னாடி இது முடியாத ஒரு காரியமாக இருந்தது. டேட்டா எல்லாமே முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில், சிடியில், இல்லைன்னா ஹார்ட் டிஸ்கில் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புவாங்க, டெல்லியிலேருந்து சென்னைக்கு அனுப்புவாங்க. SAP வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்ட்ரலைஸ்டாக எல்லா இடத்துலேருந்தும் என்னால் வியூ பண்ண முடியும். ஸோ டெல்லியில் இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அங்கே ப்ரொடக்ஷன் என்ன, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னால் சென்னையில் உட்காந்துக்கிட்டே பார்க்க முடியும். இதனுடைய மெயின் ஒப்ஜெக்டிவே பார்த்திங்கன்னா சிங்கிள் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கிறது. அந்த கான்செப்ட் கிடையாது. சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ். சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ்ன்னும் போது சென்னையில் இருக்கிற டேட்டா பேஸும் சரி, டெல்லியில் இருக்கிற டேட்டா பேஸும் சரி, இட் கேன் இன்ட்ராக்ட் டுகெதர் அண்ட் த டேட்டா இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் த லொக்கேஷன். இதனோட மெயின் ஒப்ஜெக்டிவ் SAPயோடது. இது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ இது எல்லா வெர்டிக்கல்லையும் யூஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? யூ டாக் அபவுட் யூட்டிலிட்டிஸ், கேஸ் அண்ட் ஆயில், இல்லை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இப்போ ப்ரிவேலிங் ஆகிட்டுருக்கு SAP. இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SAP ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் டாட்டா as எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அகெயின். இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, HR டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது, ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. இது எல்லாமே எனக்கு டேட்டா வேணும், ஒரு இடத்துலேருந்து நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் இட் அட் ஒன் ஸ்க்ரீன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது, ஒரு CEOவாக லாகின் பண்ணி செக் பண்ணாலும் என்னால் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஒரு ஃபினான்ஸெல்லாம் உட்காந்துட்டு டேட்டா எடுக்கணுன்னாலும் என்னால் பார்க்க முடியும். ஒரு எம்ப்ளாயியாக என்னோடய பர்சனல் டேட்டா பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியும். இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக எனக்கு அவைலபிளாக இருக்கும். Let us take a real time example. Manufacturing of Tata cars. அதுக்கு இன்றைக்கி தேதிக்கு எனக்கு ஒரு 1000 காருக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான லேபர் எனக்கு வேணும். சரிங்களா? அதில் ஒரு 100 லேபர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்காங்க. இன்னொரு 50 லேபர் வேணும். இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் ஆகுது, எவ்வளோ லேபர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எனக்கு ரெலவெண்ட்டாக அவைலபிளாக இருக்கணும். நான் லாகின் பண்ணும்போது எனக்கு தெரியணும் எவ்வளவு லேபர் இப்போ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு லேபர் 40 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அங்கே 20 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ நோ தட் தெர் இஸ் எக்ஸ்ட்ரா லேபர் விச் இஸ் அவைலபிள். எனக்கு ஸ்டில் ஐ ஹாவ் அ 50 லேபர் ரெக்குவயர்மெண்ட். அப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அதை? அந்த 50 லேபர் ஐ நீட் நாட் ஹையர். இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் லேபரை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது எனக்கு மேனுஃபேக்சரிங் எவ்வளோ நடக்குதுன்றது ரியல் டைமில் தெரியணும். அதே மாதிரி 50 லேபர் வேணும் அப்படின்னா டைரெக்டாக நான் 50 லேபர் உள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் இருக்கணும். பட்ஜெட் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னும் நான் பார்க்கணும். ஃபினான்ஸ் சைட்லேருந்து எனக்கு டேட்டா வேணும், HR சைட்லேருந்து டேட்டா வேணும், மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டேட்டா வேணும். இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த 50 ரெக்ரூட்மெண்ட் தேவையா அப்படின்றதையே நான் யோசிக்கணும். சரிங்களா?
இந்த டேட்டாவை ஃபுல்லாக என்னால் ஒரு ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் ப்ராசஸில் என்டர் பண்ணிவிட்டு ஐ கேன் கோ அண்ட் வியூ வாட் இஸ் தி current productivity of every employee, what is the actual utilization of the employee, what is the actual cost of each employee. ஸோ அந்த 50 பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 மேனேஜர் தேவைப்படலாம், ஒரு 10 லேபர் ஃபார் மேனுஃபேக்சரிங் தேவைப்படலாம், who are going to work on the instruments, and maybe another 20 சூப்பர்வைசர்ஸ் தேவைப்படலாம். இது எல்லாருடைய காஸ்ட்டும் டிஃபர் ஆகும். கரெக்டுங்களா? அது எல்லாத்துக்கும் பட்ஜெட் அலோகேஷனும் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இஃப் ஐ வாண்ட் டு பி ட்ரான்ஸ்பரண்ட் enough டு சி ஹெச்ஆர் டேட்டா, ஃபினான்ஸ் டேட்டா, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட டேட்டா, இது எல்லாமே என்னால் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து பார்க்க முடியுங்க. ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் டு ஹேவ் அ சென்ட்ரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் தி பிரான்ச்சஸ், ஆல் லொக்கேஷன்ஸ், ஐ கேன் வியூ இட் இன் ஒன் பிளேஸ். திஸ் இஸ் தி ஹோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், which is SAP. ஓகே சார். இப்போது இந்த எஸ்ஏபி தொடர்பான உயர்கல்வி வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு? உயர்கல்வின்னு சொன்னீங்கன்னா இதுக்கான டிகிரிஸ் எதுவும் இன்னும் அஃபிஷியலாக வரலைங்க. பட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்டு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈஸியர் வித் த டொமைன் நாலேஜ் அண்ட் தி சர்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? சர்டிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி இப்போ ரீசெண்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் சீமென்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூட்டு, அந்த மாதிரி ஒரு 2-3 ஜெனோவேட்டுன்னு சொல்லிட்டு 2-3 இன்ஸ்டியூட்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ இன் ஃபார் சர்டிஃபிகேஷன். கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது, செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு மாடியூலுக்கும் இப்போ எஸ்ஏபியில் மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்குங்க. ஃபினான்ஸ் இருக்குது, காஸ்டிங் இருக்குது, கண்ட்ரோலிங் இருக்குது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்குது, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஹெச்சிஎம் இருக்குது. இந்த மாதிரி ஹெச்சிஎம்ன்றது ஹெச்ஆர். இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக சர்டிஃபிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட். ஆஸ் சச் டிகிரின்ற மாதிரி எதுவும் ரிலீஸாக அஃபிஷியலாக நியூஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து ஷார்ட் டேர்மாக எப்படி இருக்கும் சார், லாங் டேர்ம்? இப்போ ஆன்லைன் ட்ரைனிங்னு போனீங்கன்னா அது வந்து ஒரு 6 months வரைக்கும் வருங்க. 6 months வரைக்கும் they give you the timing to do yourself. நீங்களே படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இல்லை there are lot of institutes where you go in for registration, அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டும் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக எஸ்ஏபி ஸ்டார்டட் கிவிங் யூ சர்டிஃபிகேஷன் இது பேக்கேஜ் டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் பை தட் பேக்கேஜ் in which you can do the certification by yourself. அதுக்கான ட்ரைனிங் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா யூ கேன் லேர்ன் இட் அவுட் சைட் அண்ட் தென் டூ த சர்டிஃபிகேஷன் டைரக்ட்லி. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாப்ஸ் இருக்குது, எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது, அது மாதிரி பசங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் நீங்கள் ட்ரைனிங் போகும்போது அவங்களே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்களுக்கே கம்பெனி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நாங்களே எங்கள் கம்பெனிலேருந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, வி கனெக்ட் தி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், ஆஸ் தெம் இஃப் யூ ஹேவ் எனி ப்ரொஃபைல்ஸ், அந்த ப்ரொஃபைலை நாங்கள் இன்டர்வியூ பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா எஸ்ஐபியோட லேர்னிங் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். யூ கேன் கோ ஹெட் அண்ட் லுக் அட் இட். There are a lot of job websites also where you have the information about the jobs which are available. There are multiple ways. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கிடைக்கும், டைரக்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா அங்கேயும் எஸ்ஏபி ஆளுங்க தேவை. வெளியில் ஐடி கம்பெனிஸில் நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அங்கேயும் எங்களுக்கு கன்சல்டன்ஸ் தேவை. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அவைலபிள் இன் என்டையர் லொக்கேஷன். ஸோ கம்பெனிஸ்லேயும் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவாங்க, கன்சல்டிங் கம்பெனிஸ்லேயும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போது இந்த கோர்ஸ் வந்து பேசிக் டிகிரி என்ன படித்தவங்க படிக்கலாம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து மாடியூல் ஸ்பெசிஃபிக்காக போகணுங்க. இப்போ பிடெக் படித்தவங்க துறை வாரியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எஸ்ஏபி ABAP இருக்குது, விச் இஸ் பியூர்லி டெவலப்மெண்ட் கோர்ஸு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பேசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, இது இஸ் ஃபுல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இல்லை தே ஆர் மோர் டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஃபார் அ மேனுஃபேக்சரிங் வித் மேனுஃபேக்சரிங் நாலேஜ், எம்எம்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரொடக்ஷன் சைட் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் பிளானிங்னு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் மோர் டு சே வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்லேயே இல்லாமல் எஸ்ஏபி ஃபினான்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க தே ஆர் ஏபிள் டு ப்ரூவ் வெல். இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவ் யூ கோயிங் டு ஷோ. ஸோ மோஸ்ட்லி இந்த பிகாம் படித்தவங்க, எம்பிஏ ஃபினான்ஸ் படித்தவங்கலாம் ஃபினான்ஸ் சைடில் வருவாங்க.
MBA ஹெச்ஆர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து HCM மாடியூல் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஈச் மாடியூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைவர்சிட்டி வேர் தே கேன் கோ அண்ட் லேர்ன். ஓகே சார். இப்போ SAP Cloud அப்படின்னா என்னங்க சார்? SAP Cloudன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்னாடி இண்டஸ்ட்ரீஸில் எப்படி இருக்கும், ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அங்கே தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. when it goes to cloud, இப்போ உங்களுக்கு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இதே கான்செப்டை நம்ம SAPயில் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா we host it on the cloud where you do not know where it is installed. க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் அக்ராஸ் தி குளோப் ஐ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் இட். அதை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் நான் ஆன் ப்ரெமில் பண்ணாமல் க்ளவுடில் பண்ணுறேன். ஆன் ப்ரெமுக்கும் க்ளவுடுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டா எடுத்துக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பென் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிப்பீங்க, இல்லைனா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிப்பீங்க. இட் இஸ் அ சிமிலர் கான்செப்ட் ஆஃப் ஆன் ப்ரெம். அதே க்ளவுட் அப்படின்னு சொல்லும்போது கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, எந்த மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் டேட்டா வந்துடும். கரெக்டுங்களா? அதே கான்செப்டை நம்ம SAPயை க்ளவுடில் டிப்ளாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், மேக்கிங் இட் ஈஸியர் ஃபார் ஆக்சஸ் த்ரூ அவுட் த குளோப். செக்யூரிட்டி அண்ட் ஆத்தரைசேஷன். செக்யூரிட்டி அண்ட் ஆத்தரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் ஐ எம் கோயிங் டு ஆக்சஸ் தட் SAP அப்ளிகேஷன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து பேங்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த பேங்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது என் மொபைலில் நான் உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸ் ப்ரொவிஷன் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் என்டர் பண்ண முடியும் இல்லைங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கும். அந்த கான்செப்டாக தான் நம்ம SAPயில் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு யூசர் என்டர் பண்ணும்பொழுதும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியாக நான் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னோடய டீட்டெயில் மட்டும்தான் தெரியணும். மற்ற எம்ப்ளாயீஸோட சேலரியோ எதுவுமே நான் பார்க்கக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. ஹெச்ஆராக நீங்கள் போய் லாகின் பண்ணும்போது எல்லாருடைய சேலரி டீட்டெயில்ஸும் பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் ஆஸ் அன் எம்ப்ளாயி போய் பார்க்கும்போது என் சேலரி மட்டும்தான் வரணும், எனக்கு மற்ற எம்ப்ளாயீஸோட சேலரி டீட்டெயில் பார்க்கக்கூடாது. அங்கே தான் உங்களோட செக்யூரிட்டி அண்ட் ஆத்தரைசேஷன் வில் கம் இன் டு பிக்சர், வேர் ஐல் கிரியேட் அ செப்பரேட் ரோல் ஃபார் த ஹெச்ஆர், செப்பரேட் ரோல் ஃபார் அன் எம்ப்ளாயி அஸ் சச். ஹெச்ஆர் லாகின் பண்ணும்பொழுது எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும், நான் லாகின் பண்ணும்போது பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபினான்ஸ் ஹெட் இருக்கார், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம், அப்ரூவல் லெவல் இவருக்கு மட்டும்தான் போகணும். அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் அதுக்கான ஆத்தரைசேஷன் கொடுப்போம். அதே மாதிரி கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 1 crore 1 lakhக்கு மேலே போச்சுன்னா அப்ரூவல் இருக்காது, ஆத்தரைசேஷன் இருக்காது, வேர் தே கேன் நாட் கோ அண்ட் see that order. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடியதான் உங்களுக்கு ஆத்தரைசேஷன் அண்ட் ரூல்ஸ். இந்த SAP கோர்ஸ் அவங்க முடிக்கிறதுனால அவங்களோட கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் சார்? என்ன மாதிரி SAP கோர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலை போய் தேடுறதுக்கும் டிகிரி முடிக்காமல் ஒரு போய் வேலை தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க இல்லையா? அதே வித்தியாசம் தான் இங்கே உங்களுக்கு. சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் ஒரு SAP இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கும் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னவோ அதே டிகிரியில் இருக்கிற வித்தியாசம் தான் இதுக்கும். சரிங்களா? இப்போ சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு போகும்போது எனக்கான அட்வான்டேஜ் என்ன? எனக்கு SAPனா என்னன்னே தெரியாது. நீங்கள் இப்போ போய் உங்கள்கிட்ட SAP சிஸ்டம் கொடுத்தா லாகின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியணும் இல்லைங்களா? சர்டிஃபிகேஷனில் இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஒரு ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாக நான் லாகின் பண்ணும்பொழுது எனக்கு சிஸ்டமில் என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே சர்டிஃபிகேஷனில் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ தட் கிவ்ஸ் யூ எனேபிள்மெண்ட் டு கெட் அ ஜாப் ஆஃபர் ஈஸிலி. ப்ளஸ் கெட்டிங் அ ஜாப் அண்ட் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஒன்றும் தெரியாமல் உள்ளே இறங்கி கற்றுக்கிறதுக்கும் ஒரு பேசிக் ஐடியாவோடு நான் ஜாபுக்கு போய் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? when you get a certification it is more interactive or easy for you to understand the system and to speed up your learning curve. whereas when you are not certified it becomes difficult. நான் இப்போ ஒரு 3 மாதத்தில் என்னால் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுன்றது SAP முடிச்சுட்டேன்னா பண்ண முடியும். இப்போ SAP நாலேஜே இல்லாமல் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக போய் உட்காறேன் அப்படின்னா பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு ஒரு 6 to 10 months ஆகும். இப்போ என்ன மாதிரி கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு அதிகப்படியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்? மோஸ்ட்லி கன்சல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சென்ச்சர், விப்ரோ, சீமென்ஸ், இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், அந்த எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா தே டூ SAP இம்ப்ளிமெண்டேஷன் டு த end user companies. It could be an oil and gas, it could be a manufacturing company, it could be a production company, any company which has requirement for SAP implementation. அப்போ இந்த கன்சல்டிங் கம்பெனிஸ்லேருந்து போயிட்டு தான் அங்கே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவோம். ஸோ completing a course and being a certified person gives an entry to all these consulting companies which are going to be the implementer or supporter for any other companies who are going to use SAP. ஓகே சார். இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் எவ்வளோ சேலரி இருக்கும்?
சேலரின்றது கம்பெனி டு கம்பெனி ஃப்ளக்சுவேட் ஆகுங்க. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 3.5 to 4 lakhs would be the starting salary. இதே கொஞ்சம் ஒரு பிகர் கன்சல்டிங் கம்பெனி போகிறோன்னா இட் குட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 to 7 lakhs. ஓகே சார். ப்ரொக்யூர் டு பே அப்படின்னா என்னங்க சார்? ப்ரொக்யூர் டு பே அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கே வந்து ஐ வுட் பை ரா மெட்டீரியல்ஸ். அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நான் வந்து ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுவேன். ஸோ லெட் அஸ் டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ கார் கம்பெனி. இப்போ கார் கம்பெனினா எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. வீல்லேருந்து அதாவது ரிம்மு வாங்குகிறோம், பாடி அசெம்பிள் பண்ணுவாங்க, அந்த இன்ஜின் வாங்குவாங்க, எல்லாமே வாங்கிட்டு இவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க கார். எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எண்ட் டு எண்ட் எனக்கு வந்து நான் சோர்ஸ் பண்ணுறேன், வெளியிலேருந்து ஒரு ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறேன், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ நீட் டு நோ வாட் இஸ் த ரிமைனிங் தேர், ஹவு மெனி வெண்டார்ஸ் ஆர் தேர். அதுக்கு ஒரு 10 வெண்டார் இருப்பாங்க. ஒரு டயர் சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வீல் சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பாடி சீட் சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஈச் ஆஃப் திஸ் வில் ஹாவ் அ 10-15 vendors who are there in the market who can supply us these items. இப்போ ப்ரொக்யூர் டு பே என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வாங்கினதுலேருந்து இந்த ப்ராடக்டை நான் ஃபினிஷ் பண்ணி செல் பண்ணுற வரைக்கும் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் கவர் ஆகும். சரிங்களா? தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங், ப்ரொக்யூர் டு பே. இப்போ நான் இங்கே செல் பண்ணுறேன், ஐ ஹேவ் டு கிவ் பேக் தட் மனி டு த வெண்டார்ஸ். ரைட்டுங்களா? இப்போ வாங்கின ப்ராடக்ட்டுக்கு மேபி ஐ வுட் ஹவ் பர்ச்சேஸ்ட் 100 units, யூட்டிலைஸ்ட் 80 units, 20 units ஐ மைட் ஹேவ் டு ரிட்டர்ன், ஆர் அந்த 80 unitsக்கு நான் பே பண்ணமா இருக்கும், இல்லை 100 unitsக்கு பே பண்ணமா இருக்கும். ரிமைனிங் 20 units எங்கிட்ட இருக்குன்றது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர் ஆகிறது தான் ப்ரொக்யூர் டு பே. வேர் யூ ப்ரொக்யூர் த ப்ராடக்ட் and then finally you make the payment to your vendors. That is what is the procure to pay. இந்த ERP அப்படி ERPன்றது enterprise resource planning. SAP is the ERP. enterprise resource planning னு சொல்லும்போது resource அப்படின்ற ஒரு வார்த்தை people assume it only as human, but that resource could be finance, this resource could be product, this resource could be any kind of asset in the company. So it could be a asset which you have furniture, you can also take machinery, could be a asset, machinery could be a resource. Each of this will be treated as a resource. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, SAP is going to integrate across the company. So later when I say enterprise resource planning, based on the information which I am going to get in the system, நான் என்னுடைய ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும். ஸோ I was giving an example in the starting about 100 employees already there. I need to take another 50 employees. இந்த 100 employees ஓட current status என்ன, are they fully utilized or not, and then how many I'll have to take from that 50 which is required. In the planning fullave which is helping you, SAP is going to help you in order to plan all these activities. That's why we call it as enterprise resource planning. So to repeat, resource is not only human but any kind of asset which you have it in the company which you are going to utilize for some benefit. இந்த மாதிரி SAP கோர்சஸ் படிக்கிறதுக்கு டெக்னிக்கலி பேக்ரவுண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுங்களா? அப்படின்னு இல்லைங்க, எல்லாம் அதை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மாடியூலில் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களோ, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்களோ ப்ரோக்ராமிங் சைடில் வர முடியும், பேசிஸ் சைடில் வர முடியும். பேசிஸ்ன்றது மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம். அதே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸால் வந்துட்டு எனக்கு டெவலப்மெண்ட்குள்ளே வர முடியுமானா வர முடியாது. ஹி ஹேஸ் டு பி மோர் ஆன் த அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட். அப்போ SAP ஃபினான்ஸில் வரலாம். ஸோ டெக்னாலஜி இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட். ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஃபிசிக்ஸ்லேருந்து தேவ் கான் இன் டு ப்ரோக்ராமிங், ஃபிசிக்ஸ்லேருந்து தேவ் கம் இன் டு ஃபினான்ஸ். ஸோ இட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஹவு யூ கோயிங் டு டூ, நாட் நெசசரி. இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் பீயிங் இன் தட் டொமைன் அண்ட் கெட்டிங் இன் டு இட். இப்போ நான் பிடெக்லேருந்து இல்லை ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்தோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்தோ ஒரு ஆள் வந்து கற்றுக்கிறதுக்கும் வெளியில் ஃபிசிக்ஸ் டொமைன்லேருந்து வந்து கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோதான். இதில் ஒரு பவுண்ட்ரி கிடையாது, அவங்க இதுக்குள்ளே வரக்கூடாது இவங்க இதுக்குள்ளே வரக்கூடாதுன்றது எனிபடி கேன் கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி. இப்போ SAP வேரியஸ் ஃபீல்ட்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதிகப்படியாக எந்த ஃபீல்டில் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, வேலை நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல்டு இருக்குங்களா? இப்போ ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா SAP மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூ டேக், SAP இஸ் ப்ரிடாமினன்ட். இப்போ மொத்த ERP மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா SAP இஸ் சம்வேர் அரௌண்ட் 65 to 70% ஆஃப் தி இண்டஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் த ப்ரிடாமினன்ட் பிளேஸ் வேர் யூ வில் கெட். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ வெரி குட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே சார், இப்போது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் எப்படி யூஸ் ஆகுது சார் SAP? உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இன்வேரியபிள் ஆஃப் வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி ஒரு தம் ரூல் வச்சுக்கோங்க. நமக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டாக் அபவுட் மேனுஃபேக்சரிங்னா நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு பொருள் வாங்குகிறோம் அதை யூஸ் பண்ணுறோம் நான் going to ரிலீஸ் த ஃபினிஷிங் ப்ராடக்ட் இது எண்ட் டு எண்ட் நான் கவர் பண்ணும்போது எனக்கு அதனுடைய ஃபுல் ப்ராசஸை நான் எஸ்ஏபியில் போட போகிறேன். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா கூட அங்கேயும் என்ன பண்ணுறோன்னா எவ்வளவு நம்ம டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம், அதை எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறோம், எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம், அதனுடைய குவாலிட்டி செக் ஆரம்பித்து எல்லாமே கவரேஜ் எஸ்ஏபியில் இருக்குங்க. ஸோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்பொழுது they are going to majorly focus on the items which they are going to purchase for the defense, கரெக்டுங்களா? அதுலேருந்து end to end which will be covered in your SAP. ஸோ when I talk about specific industry, அதுக்கு தேவையான அந்த எல்லா ப்ராசஸுமே எஸ்ஏபியில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏரோஸ்பேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட குவாலிட்டி செக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். மேனுஃபேக்சரிங்னு போனீங்கனாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ எண்ட் டு எண்ட் எனி பிஸ்னஸ் யூ டேக் த ப்ராசஸ் வுட் பி சிமிலர். ஆனால் ஏரோஸ்பேஸ்ன்னு போகும்போது அதுக்கான குவாலிட்டி செக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட் எனக்கு ஒரு கன் வாங்குறாங்க அப்படின்னா மிஷின் கன் வச்சுக்கோங்க, நாங்கள் வாங்குகிறோம் ஒரு 1000 யூனிட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1000 யூனிட்ஸ்க்கான குவாலிட்டி செக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ஒரு மெட்டீரியல் நான் ஒரு காருக்கு ஒரு வீல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 வீல்ஸ் வாங்குறேன் ஃபார் மேனுஃபேக்சரிங், அந்த வீலுக்கான குவாலிட்டி செக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஈச் டிபார்ட்மெண்ட் ஆர் ஈச் இண்டஸ்ட்ரி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஸ்பெசிஃபிகேஷன் டு டூ தேர் ப்ராசஸிங். அதனுடைய எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் இன் தி எஸ்ஏபி சிஸ்டம். இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஆஃப், இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொக்யூர் டு பேன்ற ஒரு ப்ராசஸை சொன்னேன், அப்புறம் ஆர்டர் டு கேஷ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வெண்டாரை பற்றி பேசின மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் ரிலேட்டட் இருக்கும். இங்கே வாங்குகிறேன், வாங்கின ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட்டு கவர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர்கிட்டேருந்து பொருள் வாங்குறது ஒரு பக்கம், இங்கே விற்கிறேன் இல்லைங்களா, அந்த விற்கிற சைக்கிளுக்கும் யூ லவ் டு ஹேவ் அ ட்ராக்கிங், கரெக்டுங்களா? அதை ஓடிசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் சப்ளை செயின், வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி, எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் வி கவர் இட் இன் யுவர் சப்ளை செயின் ப்ராசஸ். ஓகே சார். ஹியூமன் ரிசோர்ஸஸில் எஸ்ஏபி எப்படி சார் யூஸ்? இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம வந்து ஹையர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணணும். அட்வர்டைஸ் பண்ணதில் எனக்கு ஒரு 100 ப்ரொஃபைல்ஸ் வருது. அந்த 100 ப்ரொஃபைல்ஸ்லேருந்து நான் 10 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஐ கண்டக்ட் அ வேலிடேஷன் இன்டர்வியூ ஃபார் தெம். இன்டர்வியூ முடிச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ஆன்போர்ட் தெம் டு த கம்பெனி. இந்த ப்ராசஸ் அந்த ஆன்போர்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேரோல்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ண வச்சுட்டு அன்டில் தேர் எண்ட் ஆஃப் த சர்வீஸ் அவங்க வந்து கம்பெனி ஃபுல்லாக முடிச்சுட்டு மேபி ஆஃப்டர் 10 years they resign and then they go out. அந்த எக்ஸிட் ப்ராசஸ் வரைக்கும் இதுவும் எண்ட் டு எண்ட் வில் பி கவர்ட் இன் யுவர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் HCM, ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். எண்ட் டு எண்ட் ஆஃப் ஹையரிங் டில் ரிட்டையர்மெண்ட் என்டையர் ஸ்டஃப் இஸ் கவர்ட் இன் யுவர் HCM. ஓகே சார். ஹெல்த் கேர் செக்டாரில் ஹெல்த் கேர் செக்டார்னு பார்த்தீங்கன்னா லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்டாஃபினுடைய டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கணும், அதே மாதிரி பேஷண்ட்டோட இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்டிங் ஆஃப் தேர் பேராமீட்டர்ஸ் ஹெல்த் வைட்டல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ஹெல்த் வைட்டல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க டாக்டர்ஸை பார்த்ததுக்கப்புறம் they would give them some prescription of whatever medicines and then they'll have some kind of test to be done. All this process would be covered in your healthcare sector. So ஒரு பேஷண்ட்டை மட்டும் பார்க்காம அந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாகவும் பார்த்துக்கணும். அதை தவிர்த்து it has to be covering the entire procedure of the healthcare. So when a patient comes into the hospital until he goes out and discharges, in the entire process will be covered in your healthcare sector. இப்போ இதில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் நம்ம ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு யூ கேன் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டாட்டா எடுத்துக்கோங்க, இல்லை ஹுண்டாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயுமே எஸ்ஏபியோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதை தவிர்த்து லாட் ஆஃப் கன்சல்டிங் கம்பெனிஸ் லைக் ஐடி கம்பெனிஸ் வச்சுக்கோங்க, Accenture, Siemens, Infosys, Cognizant or any other company you take for that. எல்லா கம்பெனிலையுமே கன்சல்டிங் வைஸும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வென் ஐ டாக் அபவுட் எஸ்ஏபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இட் இஸ் அவைலபிள் போத் இன் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்ட்லி, இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் கன்சல்டிங் கம்பெனிஸ். கன்சல்டிங் கம்பெனிஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ கன்சல்டிங் கம்பெனி ஐ எம் கோயிங் டு கோ டு மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் டு ஒர்க். When I get into one industry, I will be working on one specific industries where I will be ஒரு கோர் டீம் மெம்பராக ஒரு கம்பெனியில் போய் உட்காந்துக்கலாம்.
So opportunities depends on how we are focusing. It could be on the consulting side, it could also be on the end user side. So most of the certified people would prefer getting into consulting line, where I get exposure towards multiple industries. ஹெல்த் கேர் செக்டரில் ஒருத்தர் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இப்போ ஹெல்த் கேரில் இருக்கிறவங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன், இட் இஸ் நாட் லைக் அதர் டொமைன், சரிங்களா? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் போகணும் அப்படின்னு சொன்னால் தே நீட் டு நோ பேசிக்ஸ் அபவுட் தி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. Health care it doesn't mean that only it talks about hospital management. It could also vary into other healthcare information specific to an application. So let me give you an example. இப்போ எனக்கு வந்துட்டு SAP ஒரு பக்கம் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா எனக்கு அதோட ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர மட்டும் எனக்கு ஐ நோ ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நான் இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள மேனேஜ் பண்ணுறதுலேருந்து அந்த பேஷண்ட்னுடைய டயக்னோசிஸ் பார்த்துட்டு கிவிங் தெம் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் லெட்டிங் தெம் கோ அவுட் அந்த டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் வரைக்கும் எனக்கு இஃப் ஐ நோ திஸ் எண்ட் டு எண்ட் சினாரியோ கெட்டிங் இன் டு ஹெல்த் கேர் செக்டர் இஸ் டிஃப்ரெண்ட். மற்ற மாடியூல்ஸ் கம்பேர் பண்ணும்பொழுது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஹெல்த் கேர் இஸ் ஸ்பெசிஃபிக் விச் இஸ் ஃபார் தி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி லைன். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரிலேட்டட் டு தீஸ் டூ. ஹெல்த் கேர்ன்றது தே ஷுட் ஹேவ் அ பேசிக். இப்போ இந்த வாட் டு ஐ சே டிகிரி மெடிக்கல் டிகிரிஸ் பண்ணுறாங்க இல்லையா, மேபி மைக்ரோபயாலஜி மாதிரி, ஃபார் தெம் இட் வுட் பி அ ஸ்பெசிஃபிக் டொமைன் டு கெட் இன் டு ஹெல்த் கேர். இப்போ அலைட் ஹெல்த் சயின்சஸ் படித்தவங்க எல்லாருமே that could also be applicable for it. இப்போ இந்த SAP எஜுகேஷன் ப்ரோக்ராம் சொன்னீங்க இல்லையா, அந்த கோர்சஸ் வந்து எவ்வளோ மந்த்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இதாக இருக்குது? ஸோ இப்போது ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் போகிறீங்கன்னா அது வந்து ஒரு 6 months வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, within which you can learn by yourself and then do it. இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா they have started taking in the they have started giving some new certification pattern, educational programனு சொல்லிட்டு SAP is giving at a lower cost. அங்கே வெறும் சர்டிஃபிகேஷன் ஃபோக்கஸ் மட்டும் இருக்கும். they don't undergo the end-to-end training from professionals. அவங்க என்னென்னா இன்பில்ட்டாக ஒரு டீம் வச்சுட்டு they will train the people for the certification and then they can go write the exam. ஒரு சராசரியாக ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு நான் படிச்சுட்டு எழுதணும் அப்படின்னா ஒரு 2 months டைம் வச்சுக்கோங்க. கிளாஸ் ரூம் ட்ரைனிங் போனீங்கன்னா 1 monthல முடிக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த டெய்லி கிளாஸஸ் முடித்த கையோட எக்ஸாம் எழுதும்போது you will not forget what you are doing. But when it goes to online, you have the flexibility that you can learn at least for 6 months of time. You will have to practice பண்ணாமல் சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 6 months வேரியேஷன் இருக்கும். மற்றபடி காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வேர் they are giving training for the candidates, they give them online training also, they give them classroom trainings, the lecturers by themselves give the training, people can go and write the training. ஸோ ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கிறது ஒரு 1 to 2 months இஸ் மேக்ஸிமம். ஆன்லைன் ட்ரைனிங்கிறது ஒரு 6 months எடுக்கும், where they can comfortably do the exam. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கும் சார்? கோர்ஸ் முடித்த கையோட அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கோர்ஸ் முடித்த கையோட அவங்க they have to gain some experience in India and then try for abroad opportunities. So for me, I worked at least for 6-7 years here in India and then I went to abroad where I had the opportunity easily. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணும்போது தான் அப்ராடுக்கு என்ட்ரி கிடைக்கும். இவ்வளவு நேரமாக SAP குறித்து நம்மிடையே தகவல்களை தெரிவித்த டாக்டர் ரவிசங்கர் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.